இந்த புக் படிக்கும்போது எனக்கு படிக்க தெரியும். பிகாஸ் ஆக்சென்ட் அப்படி இருக்கிறதுனால கேட்குறோங்க. போய் படின்னு சொன்னேன், இன்னைக்கு தான் கொடுத்தேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. புதுசாக இப்போ ஒரு காதல் பூத்திருக்கு. என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். நைட்டு நேரம் வியானா இருக்காங்கல்ல, மாவாட்டிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உட்காந்து எஃப்ஜே பேசிட்டு இருக்கான். அப்ப வியானா இருக்காங்கல்ல, நான் டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது கரெக்டா படிச்சனா, நல்லா படிச்சனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா தான் படிச்ச, என்ன நார்த் இந்தியன் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி உன்னோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, மற்றபடி ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்படி சொல்லும் போது இவங்க தலையில ஏதோ இருக்கிறத அவன் பாக்குறாங்க. அப்படியே பக்கத்துல வந்து தலையில இருக்கிறத எடுத்துட்டான். தலையில் இருக்கிறத எடுக்கிறது கூட ஓகே, ஏன்னா அவங்களால எடுக்க முடியாது, மாவாட்டுறாங்க. அடுத்து ஒன்று பண்ணாங்க. என்ன தெரியுமா பண்ணா, அப்படியே முடிய கோதி அவங்க சைடுக்காக விட்டுட்டு இருக்கான். இவங்களுமே எதுவுமே சொல்ல, பண்ணுன்ற மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள கடைசி ஒரு 4-5 நாளாக லவ் கண்டென்ட் உருவாகிறதுக்கான எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக வியானா இருக்காங்கல்ல, இவங்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது நீ போட்டிருக்க ஷர்ட் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் பதிலுக்கு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அதாவது மேக்கப் நீ முகத்தில் மட்டும் போடுற, கழுத்துக்கிட்ட போட மாட்டேற, இங்கெல்லாம் போடுன்ற மாதிரி கழுத்து மேலலாம் கைய வச்சான். கொஞ்சம் இவங்களுக்குள்ள நெருக்கம் உண்டாச்சு. ஆனா வியானா இருக்காங்கல்ல, விக்ரம் கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம் கேட்டிருப்பாரு, நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க போலியேன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா அப்படிலாம் கிடையாதுன்னு, அப்படி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி கிடையாதுன்னு சொல்றவங்க விலகி தான் இருக்கணும். ஆனா இவங்க கொஞ்சம் எஃப்ஜே கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றது தெரியுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களும் சரி நம்ம தனியா இருந்து எதுவும் பண்ண முடியல, கொஞ்சம் லவ் கண்டென்ட்டை டெவலப் பண்ணி ஓட்டலான்றதுக்காக இப்படி பண்றதா சொல்றாங்க. அப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல, இல்லைனா இயற்கையாகவே ஒருவேளை அந்த எஃப்ஜே மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சா தெரில. ஆனால் எஃப்ஜே இவங்க மேலே கொஞ்சம் இப்போ லவ் ஃபீலிங் வருதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இவன் கொஞ்சம் அப்ரோச் பண்ணுற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறான். அது என்னன்னா, இப்போ நேற்று நைட்டு நடந்த விஷயத்தையே சொல்கிறேனே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏற்கனவே சபரி கேப்டனாக இருக்கும் போது அடிக்கடி நான் டாஸ்க் லெட்டர் படிக்குவான்னு கேட்பல, அதனால தான் நான் இன்னைக்கு ஒன்றை போய் படிக்க சொன்னேன், படிக்க இம்ப்ரூவ் ஆகிடும்ல, அதனால தான் ஒன்றை போய் நான் படிக்க சொன்னேன்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறான். அதுக்கு வியானா இருக்காங்கல்ல, ஓஹோ அப்ப நீ அதெல்லாம் கவனிச்சிருக்கியான்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு கேட்டு தராம வேற யாராவது படிச்சிருப்பாங்க, அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருக்கியான்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இவங்க சைட்ல இருந்துமே அதுக்கு கொடியை வந்து பச்சை கொடி காட்டுற மாதிரி தான். அதாவது என்ன நீ அப்ப கவனிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா நான் பார்ப்பேன்ற மாதிரிலாம் இவனும் சொல்லிட்டு இருக்கான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து தமிழ் நல்லா தான் படிப்பேன், ஆனால் ஸ்கூலில் நான் படிக்கிறது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்லுவாங்க, அதனால தான் படிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ படிக்கலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ படிக்கிறது நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இவனுமே கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஸோ லைட்டாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் கண்டென்ட் போதுங்க. வியானா விக்ரம் கிட்ட சொல்றது படி பார்த்தா எனக்கு லவ் கண்டென்ட்லாம் ஏற்பட்டுறவே கூடாதுன்னு, அது எனக்கு வெளியே எப்படி போகுதுன்னே தெரியல, வெளியே அப்படி போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இவங்களே தான் அதுக்கு இடம் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவன் தலையில இருக்கிறத எடுக்கிறதுக்காக வரும்போது தலையில இருக்கிறத எடுத்துட்டான், அடுத்து முடிய கோதி விடுறான் பாத்தீங்களா, எஃப்ஜே நான் பாத்துக்கிறேன்னா அவன் அதுக்கு மேலேயா கோதி விட்டுட்டு இருக்க போறான், நான் பாத்துக்கிறேன்னா அவன் கையை எடுத்துட போறான். ஸோ அவன் கையை எடுக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படி அந்த முடியை கோதி விடணும்லாம் நீங்கள் தான் எதிர்பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த கோதி விடுறது ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் போயிருக்கோங்க, அப்படியே முடியை வந்து சைடுக்காக எடுத்து விடுறாங்க. ஸோ லவ் கண்டென்ட்டுக்கு இவங்களே இடம் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது ஏன்றது தெரியல. எஃப்ஜே வச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டலான்னு ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அந்த பிளான்லாம் சக்ஸஸ் ஆகாது. ஏற்கனவே வியானாக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவங்க ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க, ஃபேக்காக நடிக்கிறாங்கன்னு ஒரு பிரச்சனை போகுது. ஆனால் அதை தாண்டி வியானா பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக தான் பேசுகிறாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா பேசுற இடம் வருது பாத்தீங்களா, அவங்களுக்கான இடம், அந்த இடத்த வியானா சூப்பரா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த அவங்க ஃபேக்கா நடிக்கிறது ஏற்கனவே நிறைய பேர் வந்து இவங்களை வெறுத்துட்டு இருக்காங்க. இவ ஃபேக்கா நடிக்கிறா, இவ உண்மையாவே இல்லைன்ற மாதிரி வெறுத்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த இந்த கலையரசன் வேற வியானா ரொம்ப ஃபேக்கா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்கான். ஸோ இதை பற்றி நேற்று நைட்டு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்னன்றதை சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.